ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லேட்லி அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு லைஃப் லேட்லி ரொம்ப ப்ரொடக்டிவாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் கிளைமேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் மூடியாக ரெய்னியாக அப்படியே போய்கிட்டு இருந்தது. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு குட்டி குட்டி மார்னிங் சீன்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சோடையுமே 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா மறக்காமல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து இன்டேக் எடுத்துக்கிறது. நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு நட்ஸ் மாதிரி கிரேப்ஸு, பிஸ்தா, வால்நட், பாதாம் அதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்க மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சோடையுமே அதை சாப்பிடுவேன். ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் வியூ எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஒர்க்ஸ் நம்மளோடது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்யூல் பண்ணுற ஒர்க்கை டெய்லி என்னோடய ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எழுதி வைக்கும்போது டக்கு டக்குன்னு அதை நான் வந்து பார்த்து முடிச்சிடுவேன். ஸோ அப்படியே ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருவேன் ஒர்க்கை. ஸ்கெட்யூல் டைம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்து ஒரு காமிங்கான ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரிங் பிளான்ட்ஸு. மார்னிங் எந்திரிச்சோடையுமே அந்த க்ரீன்ஸில் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக டே ஸ்டார்ட் ஆகும். அதனால் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளான்ஸோட டைம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மில்லட் இட்லி அண்ட் மில்லட் தோசை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ லாஸ்ட் வீடியோலேயே அதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி க்ராசரி ஷாப்பிங்லாம் நிறைய மில்லட்ஸ் அதுக்கப்புறம் ராகி அந்த மாதிரிலாம் மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வீட்டில் மாவு ஆட்டுறது வந்து ரொம்ப 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 நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால் வீட்டில் மாவு ஆட்டி வச்ச மாவோடவே கொஞ்சமாக மில்லட் மாவையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மில்லட் இட்லி மாதிரி அப்படியே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு கோல் ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும், அதே மாதிரி பாடி மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி போய்கிட்டு இருக்கேன். இட்லி ஊற்றி வச்சதுக்கப்புறமா கையோடு அப்படியே அந்த கவுண்டர் டாப்பையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இட்லி அதுக்குள்ளே ரெடி ஆயாச்சு. ஸோ மில்லட் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால் தோசையும் ஒரு 2 தோசை ஊற்றியாச்சு. அம்மா வந்திருந்ததுனால மார்னிங் வந்து குழம்பு சட்னி அதெல்லாம் மோஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து மில்லட் இட்லி அதுக்கப்புறம் கோக்னட் சட்னி ப்ளஸ் காலிஃப்ளவர் குருமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டி ஒர்க்ஸு ஆர்கனைசேஷன் ஒர்க்ஸ் மாதிரி, அதாவது கொஞ்சம் ரிமோட்ஸ் அதெல்லாம் மிஸ்ப்ளேஸ் ஆகிருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு யூடியூப் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ஒர்க் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 11:30 to 12 ஏதாவது 2 ஃப்ரூட் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து நான் இப்போது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ கிவி அண்டு கொய்யா கொஞ்சம் எடுத்து அதையும் சாப்பிட்டுட்டு அவருக்கு கொடுத்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் கொஞ்சம் போய்கிட்டுருக்கு, அதுக்காக கிளம்பி போயிடுவேன். ஸோ டான்ஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப எனக்கு ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். வாக் பண்ணுறதை விட ஜிம் போகிறத விட எனக்கு பிடிச்ச ஒர்க் வந்து டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆக்டிவாக ப்ரொடக்டிவாக அப்படியே போய்கிட்டு இருக்கு டே.
டான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோலிங்கூரில் ரேக் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மோஸ்ட்டாக இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த டான்ஸ் வீடியோலாம் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே மம்மி வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மார்னிங்கே குழம்பு வச்சிட்டனால பொரியல் 2 பொரியல் காய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் அவங்க வேவிச்சு வச்சுருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு. நல்லா டான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கனால நிறைய இன்டேக் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மம்மி கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 2 டேஸ் ட்ரிப் மாதிரி போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக சில ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் மெரினா மாலுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். அதே அப்படி தம்பி போட்டு பைக்கு போன உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், நம்ம வந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ்மோரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஐஸ்கிரீம்ஸ் அந்த பிராண்ட். ஸோ அங்கே போயிட்டு ஸ்ட்ராபெரி சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஜுடியோவில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த ஒயிட் ஃப்ராக். பட் ஸ்லீவ்ஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிக் டைப் வந்து எனக்கு அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் நான் வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் நிறையா ரஃப் யூஸ்க்கு இப்போ டான்ஸ்லாம் போடுறதுனால கொஞ்சம் டிஷர்ட்ஸ் மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவில் இந்த மாதிரி க்ராப் டிஷர்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ஈஸி பைலையும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். ட்ரெஸ்ஸு இது வந்து ஈஸி பையில் நான் வந்து எடுத்தேன் மெரினா மாலில். மோஸ்ட்டாக சைஸஸ் எல்லாமே போயிடுச்சு. வீக்கெண்டில் மேபி எடுத்திருப்பாங்க போல். ஸோ இது ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து 800 ருப்பீஸு. ரொம்ப எங்கேயுமே வெளியே போகாத மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக ஒரு 2 டேஸ் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அது என்னன்னு தெரில. ஸோ அதுக்காக ஒரு 2 டேஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து ஒரு ஹக்கோபா பிரிண்ட் மாதிரி போட்டிருந்தது. 800க்கு எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பலாசோ மாதிரியான ஒரு பாட்டம், இது வந்து ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு போட்டிருந்தப்போ. 500 ருப்பீஸுன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து டேக் கட் பண்ணிட்டேன். இது வந்து 500 ருப்பீஸோ 600 ருப்பீஸோ. ஸோ எனக்கு வந்து ஆன்லைனை விட கொஞ்சம் இது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டஃப்பு. இது போட்டு ஏதாவது ஒயிட் கலரில் டாப் மாதிரி பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு இது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷர்ட் ட்ரெஸ்ஸு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக ஷர்ட் ட்ரெஸ் மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு கிளாஸியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஷர்ட் ட்ரெஸ் மாதிரி போடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கீழே வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஹெம் பண்ண மாதிரி எட்ஜஸ் இருந்துச்சு. ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 699 என்னமோ ஆஃபரில் போட்டிருந்தாங்க நிறையா. அதனால் நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன். அண்ட் ஜுடியோவில் இந்த ட்ரெஸ்ஸை, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ராம்பர் மாதிரி, அதாவது அந்த ப்ளே ஷூட் மாதிரி. இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு தெரில. ஸோ பார்த்தோன்னே நல்லா இருந்தது. எங்கே போகிறதுக்கு எடுத்தேன்னு தெரில. நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்திருந்தேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 டேஸ் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மடிச்சு வச்சுட்டு ஃப்ரைடே வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பவும் போல் சின்ன சின்ன ஒர்க்ஸ், பெட் ஸ்ப்ரெட் மாற்றுறது, குட்டி குட்டி ஒர்க்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் அப்படியே பண்ணி முடிச்சுட்டேன். ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா.
அதுக்கப்புறம் நம்மளோட ஃபரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட் அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் லேட்லி அப்படியே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ப்ரொடக்டிவாக ரொம்ப ஆக்டிவாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.